இனி அடுத்து சில பல மாதங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம், லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எல்லா அம்மாக்களுடைய திங்கிங்காக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி சேவ் பண்ணிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச வத்தல், சின்ன துண்டு பட்டை, ஒரு கைப்பிடி தேங்காய். இது எல்லாத்தையுமே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்ல வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. கடாயில் தாராளமாக ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, காஞ்ச வத்தல், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வறுத்த மசாலாவை நல்லா கோர்ஸா பொடி பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைசலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா திக்கானதும் உதிரியா வடிச்சு சாதம் சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். உடுப்பியில ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி வாங்கிபாத். இந்த ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கூடவே ஒரு முட்டை ஆம்லெட்டோட சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரெசிபியை சேவ் அண்ட் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.